குட் மார்னிங். இது எஸ்கே மோட்டார்ஸ் சர்வீஸ் சென்டர். நான் உங்கள் சலீம். இது பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் 150. இந்த 150 என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து மார்னிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டு. இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹீட்டிங் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லை. என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்த்தோம். இன்ஜின் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி ஏர் ஃபில்டர் செக் பண்ணி பார்த்தோம், ப்ளக் எல்லாம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த வால்வு கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வால்வு கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். என்ன ஆகுதுன்னா, இன்லெட் வால்வ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த இன்லெட் வால்வ் ரொம்ப டைட்டாக இருக்கலாம். என்ன ஆகுதுன்னா, வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க தான் செய்யும். கம்பெனியில் சொல்கிற கிளியரன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து யூனிகார்ன் வண்டியில் வந்து ரெகுலராக வரும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி ஓடுதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். இந்த வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைமிங் மார்க் இருக்குது. இந்த டைமிங் மார்க் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு, டைமிங் வந்து இந்த வீலுக்கு நேராக வந்து இந்த கோடு இருக்கும் கேம் சாஃப்ட்டில். அந்த கேம் சாஃப்ட்டு இந்த புள்ளி எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு நம்ம வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரே ஸ்டார்ட்டில் ஹைடிலாக ஓடுது. இந்த ஆர்பிஎம்க்கு நான் நார்மலாக வந்து ரேஸ் பண்ணாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரேஸ் பண்ணாமல் ஹைடிலாக வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஹைடில் ஓடிச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது. அதேமாதிரி இன்ஜின் ஹெட்டுக்கு வந்து ஆயில் வந்து ரெகுலராக கரெக்டாக ஏறுது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இந்த வண்டியில் வந்து வராது. இந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் எஸ்கே மோட்டார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.